ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமாண்ட்ற மானுவாவோட எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 10 எபிசோட இன்னும் யாரும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாரும் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனே தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இப்போ வர பேசாம ஷேட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா ஹீரோட தங்கச்சிக்கும் அந்த பேக் பையனுக்கும் சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில ஹீரோட தங்கச்சி ஜெயிச்சிருப்பா. அடுத்த மேட்சா ஹீரோவோட தம்பிக்கும் இந்த டோர்னமெண்ட் நடத்துற சியோக் கிளானோட பையன் சியோக்கை இறக்கி இருப்பாங்க. இதுல ஹீரோவோட தம்பியும் அந்த சியோக் பையனை ஒரே அடியில முடிச்சிருப்பான். அதை பார்த்துட்டு காண்டான அந்த ஜாங்கோ இந்த டோர்னமெண்ட் நடத்துறவங்க கிட்ட டேய் நீ சியோக் யோசோவை இறக்கு அப்படின்னு எவனையோ ஒருத்தனை மென்ஷன் பண்ணிருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளாஷ்பேக்கோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல இந்த ஃபிளேமோவா கிளானோட இன்ஃப்ளூயன்ஸ் அது இந்த மொத்த ஜிசாங் ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா ஒரு டைமுக்கு மேல அது கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. அப்பதான் இந்த சியோ கிளானும் பே கிளானும் இந்த ஜிசாங்ல இதுக்கப்புறம் அவனுங்க பவர்ஃபுல் ஆகணும்னு முடிவு பண்ணானுங்க. அதுக்கு அவனுங்க தேர்ந்தெடுத்த வழிதான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணி அவனுங்க கிளான்ல இருக்க ஆளுங்களை இந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சானுங்க. அப்படி ஜெயிச்சவனை ஆர்த்தடாக்ஸ் முரிம் டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புறது மூலமா இவங்க குரூப்புக்கான ஃபேமை இவனுங்க தேடிக்க ஆரம்பிச்சானுங்க. இந்த இடத்துல குரூப்புக்கான ஃபேம்ன்றது இவனுங்க குரூப்புக்கான பவர். அதான் இவங்க கிளானோட பவர். ஏன்னா இவங்களுக்கு கிடைச்ச ஃபேம் மூலமா ஏகப்பட்ட பேர் இவங்க கிளான்ல வந்து சேர்ந்தாங்க. அப்படிதான் இவனுங்க இந்த லிட்டில் டிராகன் டோர்னமெண்ட்டை மோனோபலைஸ் பண்ணி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த மொத்த ஜிசாங் ஃபுல்லாமே பரவ வச்சானுங்க. இந்த பேக் ஸ்டோரி இப்படி முடிக்கும் போதே சரி ஓகே லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்ட் டாப் 32 ஓட ஃபைனல் மேட்ச் இப்ப நடக்க போகுது. இந்த மேட்ச் யார் யாருக்குள்ள நடக்க போகுதுன்னா ஆஃப் மூன் செட்டோட யங் மாஸ்டர் பான் ஹியோஹோல் அண்ட் யங் மாஸ்டர் சியோக் யோசோ. கைஸ் இவன் யாருன்னு தெரியுதா? போன எபிசோட்ல அந்த ஜாங் ஒருத்தனை மென்ஷன் பண்ணிருப்பானே அந்த பையன் தான் இவன். அண்ட் இவன் டைங் கேங் செட்டை சேர்ந்த ஒருத்தன். இங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், என்ன ப்ரோ பேர்ல சியோக் இருக்கு ஆனா வேற ஏதோ ஒரு செட்டை சேர்ந்தவன் சொல்றீங்களேன்ட்டு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனா அவனுக்கு பின்னாடி தருவானுங்க. இவன் இப்படி அந்த சண்டைக்கு வரும்போதே அதை பார்த்துட்டு பாய்சன் எம்பரரும் இந்த மேட்ச்ல எவன் ஜெயிக்கிறானோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது, ஆனா ஜெயிக்கிறவன் தான் அடுத்து உன் தம்பி கூட சண்டை போட போறது. பாய்சன் எம்பரர் இப்படி சொல்லும் போதே ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலையே படல. அவனும் குடி போதில அப்படின்னு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ தான் இப்படி இருக்கானே தவிர எல்டர் ஜோவும் அவனை பார்த்துட்டு இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான். இவர் இப்படி பதறும் போது ஹீரோவும் எல்டர் ஜோவை பார்த்து நீங்க பதற அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கான ஆளா என்ன? யோ யங் மாஸ்டரே போன தடவை நடந்த லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்டோட சாம்பியனே அவன் தான்யா. இவன் ட்ரைனிங்காக அந்த டைகேங் செட்டுக்கு போயிட்டான் தானே நாங்க எல்லாமே கேள்விப்பட்டோம். கைஸ் இப்போ உங்களுக்கு புரியுதா? இவன் இந்த சியோ கிளானை சேர்ந்த ஒருத்தன் தான், ஆனா ட்ரைனிங்காக தான் வேற ஒரு செட்டுக்கு போயிருக்கான். எல்டர் ஜோ இதை சொல்லிட்டு அப்படியே பதறிட்டு இருக்கும் போதே நம்ம இவன் சியோக்கு ஒண்ணுன்னு வச்சுப்போம். இதுக்கான ரீசனை நான் அப்புறமா சொல்றேன். இந்த சியோக்கு ஒன்னும் அவன் எதிரில் சண்டை போட வந்த ஆப்பனண்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் நீயா இவன் அப்படி கேட்கும் போது அதை பார்த்துட்டு அவனும் நீ 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 இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ட் அதுவும் இல்லாம இந்த லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்ட்ல சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு மேக்ஸிமமாவே 14 வயசு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் அப்படி கேட்கும் போது அந்த சியோக்கு ஒன்னும் ஆமா நீ சொல்றது கரெக்ட், அந்த விஷயம் எனக்கும் தான் தெரியும், ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு இன்னும் 14 வயசு தான் ஆகுது. இவன் அப்படி சொன்ன உடனே அதை கேட்டு எதிரில் இருந்து ஆப்பனட்டும் டேய் நீ என்னடா இந்த இடத்துல வந்து கம்பி கட்டிட்டு இருக்க? எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு 15 வயசு அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கும் போதே அவனும் டேய் தம்பி பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க விட்டுனுகிற அப்படின்ட்டு வந்தவனும் அவன் மண்டையை சேர்த்து ஒரு அடி. அதை பார்த்துட்டு ஹீரோவோட தம்பிக்கு கொலையா நடுங்கிடுது. அவனுக்கு உதற ஆரம்பிச்சது உடம்புலாம். இவன் இப்படி பயத்துல அதை பார்த்துட்டு இருக்கும் போதே வச்சு மண்டையை சேர்த்து ஒரு அடி அந்த இடத்துல அவனை படுக்க வச்சுட்டுறான். இவன் இப்படி படுக்க வச்ச உடனே அம்பையரும் சியோக்கு ஒண்ணுதான் அந்த மேட்ச்ல ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த அம்பையர் இப்படி சொல்லும் போதே அந்த சியோக்கு ஒன்னும் அடி வாங்கினவனை பார்த்துட்டு உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி மூக்க விட்டனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இதாண்டா நடக்கும். அப்புறம் என்னோட பர்த்டே இன்னும் வரல, சோ அதனால டெக்னிக்கலி இஃப் ஐ எம் நாட் ராங் எனக்கு 14 வயசு தான். இவன் இப்படி சொல்லும் போதே அதெல்லாம் கேட்டு எல்டர் ஜோவும் இவனுங்க என்ன இந்த மாதிரியான ட்ரிக் எல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, நான் இதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கேட்க தான் போறேன் அப்படின்ட்டு இவர் ஏந்துக்கும் போது ஹீரோவும் அதெல்லாம் தேவையில்ல பொத்தின்னு உட்காரு, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் என் தம்பிக்கு பக்காவான ஆப்போனண்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி சொல்லும் போதே ஆனா ஹீரோவோட தம்பிக்குள்ள லைட்டா ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு. இவன மாதிரி ஒரு ஆளை நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவன் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஏகப்பட்ட மேட்ச் நடந்து முடிஞ்சிருது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்தா வந்திருக்கலாம், வரலனா ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அது வேற ஒன்னும் இல்ல, இப்ப குரூப் ஏ குரூப் பின்னு இருக்கும்ல அந்த மாதிரி குரூப் பி யோட ஃபைனல் மேட்ச் தான் அது. சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கலாம், அதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக இது சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல, தேவையில்ல தூக்கி போட்டுருங்க. இப்படி ஏகப்பட்ட மேட்ச் முடியும் போதே அம்பையரும் சரி ஓகே நம்ம அடுத்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாருமே உங்களோட அட்டென்ஷன் இங்க கேதர் பண்ணுங்க, ஏன்னா இந்த மேட்ச் தான் இந்த டோர்னமெண்டோட ஒரு புயலாவே இருக்க போகுது. இந்த மேட்ச் யார் யாருக்குள்ள நடக்க போகுதுன்னா ஃபிளேமோவா கிளானோட யங் மாஸ்டர் ஹூவா டோஜின் வர்சஸ் டைகேங் செட்டோட யங் மாஸ்டர் அண்ட் இந்த இடத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்பியன் கேண்டிடேட் சியோக் யோசோ. ரெண்டு பேருமே அரேனாக்குள்ள வாங்க. இந்த அம்பையர் இப்படி சொல்ல
சொல்றதை கேட்டு பாய்சன் எம்பரரும் ஓஹோ அதுக்குள்ள ஃபைனல் மேட்ச் வந்துருச்சா, என்ன எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் பாத்துட்டு இருக்காரு. அந்த ஜாங் பையனை காட்டினா அவனும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஏதோ வெயிட்டா ஒரு பிளான போட்டு வச்சிருக்கான் போல. இவன மாதிரியே தான் அந்த சியோக்கு ஐடாலும் உட்காந்துட்டு இருக்கான். இவங்க அப்படி இருக்கும்போது ஹீரோட ஃபேமிலியை காட்டினா எல்ரி ஹீரோட தங்கச்சி எல்லாருமே ஹூவா டோஜின் நீ தான் அந்த மேட்ச்ல ஜெயிக்கணும், ஆமா மாசு பண்ணு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சீரியஸா உட்கார்ந்து அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சியோக்கு ஒன்னும் ஹீரோட தம்பியை பார்த்து உன்னோட ஷாட் டெக்னிக் அது பிரிட்டி டீசென்டா தான் இருக்கு, அதனால மட்டும் தான் என்னோட எங்கர் பிரதர் இந்த டோர்னமெண்ட்ல 2வது இடம் கூட வர முடியாம எலிமினேட் ஆயிட்டான். இப்ப புரியுதா இவனுக்கு ஏன் சியோக்கு 1ன்னு நான் பேர் வச்சேன்னு. இவன் அண்ணங்காரன் ஹீரோட தம்பிகையில இது முன்னாடி அடி வாங்கி இருப்பான்ல, அவன் வந்து 2வது, இவன் சியோக்கு 1 அவன் சியோக்கு 2. இவன் அப்படி சொன்ன உடனே அதை கேட்டு ஹீரோட தம்பியும் சரி அதுக்காக நீ என்ன இப்ப இங்க ரிவெஞ்ச் வாங்கறதுக்காக வந்திருக்கியா என்ன, இது ரிவெஞ்சா அந்த மாதிரி ரெட்டிகுலஸான வார்த்தையெல்லாம் சொல்லாத, ஏன்னா ரிவெஞ்சுன்றது முட்டாளுங்க மட்டும் பண்ற ஒரு விஷயம். நான் இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே இதுக்கப்புறம் உன்ன மாதிரி புழுங்கெல்லாம் கையில ஸ்வாடையே தொடக்கூடாது அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் நார்மலா இருந்தவனும் சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான். இப்படிதாங்க இந்த கதை ஃபுல்லா ஏகப்பட்ட சைக்கோங்க வருவானுங்க. ஆனா நம்ம ஹீரோவோட பெரிய சைக்கோ எவனுமே கிடையாது, அந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனும் இதை சொல்லிட்டு வித்தியாசமான ஏதோ ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பண்ணவனும் டோல் ரேடியன்ட் ஸ்வாட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பியை தான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அந்த ஸ்வாட் அட்டாக்க பார்க்கும் போதே தெரியும் ஏதோ டென்டக்கிள்ஸ் மாதிரி வந்து ஹீரோட தம்பி அட்டாக் பண்ணுது. அதை பார்த்துட்டு ஹீரோட தம்பியும் எப்படியோ கடைசி நிமிஷத்துல அவனோட உட்டன் ஸ்வாட வச்சு அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படி பிளாக் பண்ணும் போதே அதை பார்த்துட்டு அந்த சியோக்கு ஒன்னும் டே புழு உன் இஷ்டத்துக்கு நீ அந்த ஸ்வாட் அட்டாக்க பிளாக் பண்ணிக்கோ, ஆனா கடைசியில உன் தலை இந்த இடத்துல உடச்சி செதற போதுரா. இவனும் இதை சொல்லிட்டு ஹீரோட தம்பியை போட்டு மரண அடி அடிச்சுக்கிறான். ஹீரோட தம்பி அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்கான் அந்த இடத்துலயே. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத பார்த்துட்டு பாய்சன் போறோம் ஓஹோ இதான் அந்த டாங்காங் செட்டோட சிக்னேச்சர் ஃபாஸ்ட் ஸ்வாட் ஸ்டைலா, இதை டீல் பண்றது கொஞ்சம் ட்ரபிள் சம்மா தான் இருக்க போகுது. இவர் இப்படி சொல்லும் போது ஹீரோவும் பயங்கர சீரியஸா உட்கார்ந்து அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சியோ கைடால காட்டினா அவனும் இந்த மேட்ச் பார்த்துட்டே அப்படிதான்டா மகனே யோசோ அந்த லோலி பேஸ்டருக்கு நம்ம யாருன்ட்டு காட்டு அப்படின்ட்டு இவனும் உட்காந்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அப்பன மாதிரி இவனும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு ஹீரோட தம்பியை போட்டு அடிச்சு சொருவின இருக்கான். இவனும் ஹீரோட தம்பியை அடிச்சுனே அவனை பார்த்து நீ எல்லாம் என் கூட சண்டை போறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்ல, உன்னை இப்பயே முடிக்கிறான் அப்படின்ட்டு அவன் தலையை சேர்த்து வெட்டலான்னு ஒரு ஸ்லாஷ் போட்டா ஹீரோட தம்பி அதை வந்து கீழே கொஞ்சம் தப்பிச்சிடறான். தப்பிச்சவனும் நான் உனக்கு சான்ஸ் தர மாட்டேன்டான்ட்டு இவனோட உட்டன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அவன் அதுல இருந்து பெருசா எந்த ஒரு இதுவுமே இல்ல, ஜஸ்ட் உடம்பு சாச்சு அதுல இருந்து தப்பிச்சிடறான். தப்பிச்சவனும் ஹீரோட தம்பியை பார்த்து நீ இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணோம் தாண்டா நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்றான். இவன் ஏன் இப்படி சொல்றானா நல்லா க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும் இவன் ஹீரோட தம்பியோட ஸ்வாட அட்டாக் பண்ணாம அவனோட விரல தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதுல ஹீரோட தம்பிக்கு சரியான பெயின் வருது. இவன் இப்படி அந்த பெயின் எல்லாம் எண்டூர் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போதே அந்த சியோக்கு ஒன்னும் மறுபடியும் டோல் ரேடியன்ட் ஸ்வாட் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு அந்த டென்டக்கல் வருமே அந்த மாதிரி ஒரு அட்டாக்கை தான் யூஸ் பண்றான். இவன் இப்படி யூஸ் பண்ணாலும் என் கையா போனாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிதான் ஹீரோட தம்பி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்கான். ஆனா அவனாலையும் எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும், அவனால சுத்தமா முடியல. அடிச்சடியில பையன் ஓரமா போய் ஊந்துடுறான். இவன் இப்படி கீழே விழுந்து இருக்கும் போதே அந்த சியோக்கு ஒன்னு வந்து நான் உன்னை ரொம்ப நேரம் வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல போல, சோ அதனால உன்னோட கதையை இந்த இடத்துல நான் முடிச்சிடறேன் அப்படின்ட்டு ஹீரோட தம்பியை வெட்டுறதுக்கு ஸ்வாட தூக்குனா இவனோட ஸ்வாட் மேல ஒரு ப்ளூ கலர் பவுச் வந்து விழுது. இவனும் எவன்டா மேட்ச் நடுவுல எங்கப்பா தான் அந்த மேட்சே நடத்துறது, எவனுக்கு இவ்வளவு தைரியம் ப்ளூ கலர் பவுச் தூக்கி அடிக்கிற அளவுக்கு அப்படின்ட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே யாரான்னு பார்த்தா ஹீரோ தான் தூரமா நின்னு தூக்கி அடிச்சிருக்கான். இவனும் ஹீரோ திரும்பி பார்க்கும்போது ஹீரோட மூஞ்சா காட்டினா அவனும் என் தம்பி மேல மட்டும் உன் ஸ்வாடு பட்டுச்சே உன் மொத்த கிளானுமே காலி அப்படின்ற மாதிரி தான் முறைச்சுன்னு இருக்கான். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும் பையன் எவ்வளவு வெறியில இருக்கான்னு. அவனும் இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமே பைத்தியமா தாண்டா இருக்கீங்க, இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா மறுபடியும் நீ மாட்டதான் போற, ஏன்னா இந்த ப்ளூ கலர் பவுச்சை தூக்கி அடிச்சா தற்காலிகமா தான் மேட்சை நிறுத்துறாங்க, சோ அதனால ஹீரோட தம்பி மறுபடியுமே வந்து சண்டை தான் போட போறான், அதனால தான் நான் உன்னை மறுபடியும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் இப்படி போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோட தம்பியை கையை காட்டினா அவனோட கையை அப்படியே கருப்பாயிட்டு இருக்கு, சுத்தமா உடம்புல ரத்தமே இல்ல அந்த விரல இருக்க இடத்தெல்லாம். இவன் இப்படி இருக்கும்போது ஹீரோவும் அவனை கூட்டு வந்து அந்த பேஸ்டர் ஆரம்பத்துல இருந்தே உன்னோட ஜாயிண்ட்ல டார்கெட் பண்ணி தான் அடிச்சிருக்கான், இது கொஞ்சம் வலிக்கும் நீ எப்படியாச்சும் எண்டூர் பண்ணிக்கோ. ஹீரோவும் அதை சொல்லிட்டு அவன் தம்பியோட விரலாம் வளைஞ்சிருக்கோம்ல அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் பண்றான். இந்த ஸ்ட்ரெயிட் பண்ற ப்ராசஸ் அது ஒன்றும் அந்த அளவுக்கு நார்மலா இருக்காது, அது பயங்கர கொடூரமா வலிக்கும். அவனும் அந்த இடத்துல கடந்து கதறான். சரி ஓகே இதை நம்ம எப்படியாச்சும் எண்டூர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இவனும் பல்லுகள் எல்லாம் கட்சின்னு அந்த இடத்துல நிக்கிறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் நான் இப்போதைக்கு உன் விரலெல்லாம் ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் பண்ணிருக்கேன், ஆனா இந்த மாதிரியான ஒரு கையை வச்சுன்னு உன்னால ஸ்வாட யூஸ் பண்ண முடியாது, நீ இப்ப என்ன பண்ண போற? ஹீரோ இப்படி கேட்டவொடனே ஹீரோட தம்பியும் தயவு செஞ்சு அந்த உட்டன் ஸ்வாட என் கையோட சேர்த்து கட்டுங்க. இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவால என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனும் சரி ஓகே அப்படின்னு ஓகேன்னு சொல்லி ஹீரோட தம்பி கேட்ட மாதிரியே அந்த உட்டன் ஸ்வாடையும் இவன் கையையும் சேர்த்து வச்ச மாதிரி பேண்டேஜ் போட்டு ஃபுல்லா கட்டி விட்டுறான். ஹீரோட தம்பியும் போன மேட்ச்ல நீ என்ன அடிச்சிட்ட, இந்த மேட்ச்ல உன்னை போட்டு பொழகறண்டா அப்படின்ற மாதிரி தான் பயங்கர கான்பிடன்ஸ்ல நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு பாய்சன் எம்பரரும் இவ்வளவு சின்ன வயசுலயே உன் தம்பிக்கு இவ்வளவு தைரியமா, உண்மையிலே உன் தம்பி இம்ப்ரெசிவான ஆள் தான். இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் அவன் ஒன்னும் சாதாரண தெருமோனையில இருக்க மார்ஷல் கிளானை சேர்ந்த ஒருத்தன் கிடையாது, சோ அதனால இந்த அளவுக்காச்சும் அவனுக்கு தைரியம் இருக்கணும்ல. ஹீரோ
ஹீரோ வந்து சொல்லிட்டு அந்த மேட்ச் ஏதாவது சீரியஸா பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்கும் போதே அந்த சியோ கொன்னும் ஹீரோட தம்பியை பார்த்து, பர்றா உன் மூஞ்சில ஒரு பிரகாசம் தெரியுது, நான் என்ன யோசிச்சேனா தயவு செஞ்சு இந்த மேட்ச்ல இருந்து நான் வெளியே போயிடுறேன் என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு நீ கண்ணீர் மழக கதிரவன்ல யோசிச்சேன். நீ இந்த இடத்துக்கு இவ்வளவு தைரியமா வந்திருக்கனா உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும். ஆனா இப்ப நீ இந்த இடத்துக்கு திரும்ப வந்ததுனால இந்த மேட்ச்ல வர ரிசல்ட் எல்லாத்தையுமே நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் அந்த ரிசல்ட் என்ன தெரியுமா, சின்ன வயசுல உங்க அண்ணனுக்கு என்ன நடந்ததோ அதே தான்டா இன்னைக்கு உனக்கு நடக்க போகுது. இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோட தம்பிக்கு செம்ம காண்டா ஆரம்பிச்சிது. ஏன்னா அவனை பத்தி பேசினா கூட இவன் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டான். அவங்க அண்ணனை பத்தி பேசினான்ல, பாசகார பையன், இவனும் உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா யூ பாஸ்டர் அந்த வார்த்தையை சொல்லிருப்பா அப்படின்ட்டு இவன் காண்டாகும் போது அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளான்னு அந்த சியோ கொன்னு அவனும் ஹீரோட தம்பி அடிக்கிறதுக்கு தான் பாஞ்சின்னு வரான். வரும்போதே ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஜீச்சாங்ல கோரே இல்லாத 2 அண்ணன் தம்பிங்க பிறக்க போறானுங்க. உங்க அண்ணன் இவ்வளவு நாளா கோர் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தால நீயும் அவனுக்கு போய் கம்பெனி கொடு அப்படின்ட்டு இவனை அடிக்கிறதுக்கு தான் அவனும் சும்மா பாஞ்சின்னு வரான். வந்தவனும் இந்த 12 ரேடியன் ஸ்வாட் ஸ்ட்ரைக் அதை தான் யூஸ் பண்றான். இந்த ஸ்வாட் ஸ்ட்ரைக் இப்படி வரும்போதே அதை பார்த்துட்டு ஹீரோட தம்பியும் ஹீரோ இந்த மேட்சுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி அமைச்சிருப்பான். அதை தான் யோசிச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் அவன் கையில கட்டெல்லாம் போட்டு விட்டு நீ இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியா? இவன் அப்படி கேட்ட உடனே ஹீரோட தம்பியும் ஆமா கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சே ஆகணும். நான் இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும்தான் நம்ம கிளானோட ஹானரை என்னால ரீஸ்டோர் பண்ண முடியும். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு சிரிப்பு வந்தது. அவனும் டே பிராட் நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத, நம்ம கிளான இந்த ஜீச்சாங்லயே ஒரு பிக்கஸ்ட் மார்ஷல் கிளான் மாத்த வேண்டிய பொறுப்பு உங்க அண்ணனோடது. சோ அதனால இப்போதைக்கு நீ இந்த மேட்ச்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இப்போ நான் நீ இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிக்கிற மாதிரி ஒரு மூவ் உனக்கு சொல்லி தர போறேன். நான் சொல்றத மட்டும் நீ பக்காவா ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோவும் ஹீரோட தம்பி அந்த மேட்ச்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். அப்படி என்னடா ஹீரோ சொல்லி கொடுத்திருக்கான்னு பார்த்தா, அந்த சியோகோன் எப்ப அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றானோ அப்போ உன்னால அந்த அட்டாக்கோட சென்டர்ல ஒரு கேப்பை பார்க்க முடியும். உன் கண்ணுல அந்த கேப் பட்ட அடுத்த நொடியே எந்த ஒரு ஹெசிடேட்மே பண்ணாத அந்த அட்டாக்கை பார்த்து சார்ஜ் பண்ணிப்போ. அண்ட் அந்த அட்டாக் பக்கத்துல போய் அந்த கேப்ல உன்னோட ஸ்வாட வச்சு பிஎஸ் பண்ணு. ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரி ஹீரோட தம்பி பண்ண உடனே அந்த அட்டாக்கே அந்த இடத்துல கேன்சல் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அந்த சியோ கொன்னது சரியான ஷாக்கு. இவன் எப்பறம் அந்த அட்டாக்கை கேன்சல் பண்ணான் அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்லயே இருக்கான். இவன் அப்படி ஷாக்ல இருக்கும்போது ஹீரோட தம்பி அவனுக்கு அந்த சான்ஸே தரல. அந்த அட்டாக்ல பியர்ஸ் பண்ண அந்த ஸ்வாட ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிட்டு இவன் மார் பாக்ஸ்ல இறங்கிடுறான். இவன் அப்படி இறங்கும் போது அந்த சியோ கொன்னுக்கும் ஒரு சைடு என்னன்னா அவன் அட்டாக்கை கேன்சல் பண்ணிட்டான், இன்னொரு சைடு என்னன்னா அவன் மார் பாக்ஸ்ல ஸ்வாட வச்சு சொருவிட்டான். இதை யோசிச்சுதான் அவனும் ஷாக்லயே நிக்கிறான் அந்த இடத்துல. இவன் அப்படி எதுவுமே பண்ணாம இருக்கும் போதே ஹீரோட தம்பியும் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவனோட நெஞ்சிலே அந்த ஸ்வாட வச்சு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிடுறான். இவன் இப்படி அட்டாக் வாங்க அந்த பாத்துட்டு அந்த ஜாங்குக்கு சரியான ஷாக்கு. ஹீரோவும் பரவாயில்ல நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே தம்பி பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோட தம்பியும் அட்டாக் பண்ணிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இவனும் மனசுக்குள்ளே ஒரு குஜால்ல இருக்கான். இப்படி இந்த சியோ கொன்னு அடி வாங்கி கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஹீரோட ஃபேமிலிக்கு தான் ஒரே சந்தோஷம். அவங்களும் அப்படிதான் யங் மாஸ்டர் மாஸ் பண்ணிட்டீங்க, எங்க அண்ணன் பெரட்டிட்டான்டா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே. ஆனா ஹீரோட தம்பி அடிச்சு விழற அளவுக்குலாம் அவன் வீக்கா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் போன டோர்னமெண்டோட சாம்பியன். அப்படி இருக்கும்போது இந்த அட்டாக்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் அசால்ட்டாவே அந்த அட்டாக்ல இருந்து எழுந்துறான். இவன் இப்படி எழுந்துட்டு யூ ஃபில்தி இன்செக்ட், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட ஸ்வாட என்னோட உடம்பு மேல பாயிண்ட் பண்ணிருப்ப, நீ உன்னை உயிரோட விட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை இந்த இடத்துல போட்டு நான் சாவடிக்க போறேன்டா அப்படின்ட்டு இவனும் வழியில செம்ம காண்ட்ல ஹீரோ தம்பியை பார்த்து மிரட்டின்னு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோட தம்பியும் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண அட்டாக் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன், சரி ஓகே வாடா பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோட தம்பி நின்னுட்டு இருக்கான். இவன் அப்படி நிக்கும் போதே அந்த சியோ கொன்னும் அவனை இந்த இடத்துல இருந்து நீ இன்னைக்கு உயிரோட போறதே இல்ல, என் கையால் தான்டா நீ சாவ போற அப்படின்னு இவன் சொல்லும் போதே இவன் மூஞ்சில ரெட் கலர்ல ஒரு பவுச் வந்து அடிக்குது. இந்த பவுச் வந்து இப்படி மூஞ்சில அடிச்ச உடனே அவனுக்கு இன்னும் காண்டாயிடுது. அவனும் ஒரு பவுச்சை தூக்கி மூஞ்சில அடிக்கிற அளவுக்கு எந்த நாய்கிட்ட அவ்வளவு தைரியம். இவன் இப்படி காண்ட்ல கத்தும் போது ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து யூ லிட்டில் அரகண்ட் பங்க், யூ பாஸ்டர், அந்த நாய் நான் தான்டா. ஹீரோவா அதை சொல்லிட்டு அவனோட தம்பியை பார்த்து டோஜின் நீ இந்த இடத்துல உன்னால முடிஞ்ச அளவுக்கு பக்காவா சண்டை போட்டிருக்க, சோ அதனால இன்னைக்கு நீ சண்டை போட்ட வரைக்கும் போதும், வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோவா அவனோட தம்பியை கூட்டு நாங்க வந்து கிளம்பிடுறான். இவன் இப்படி கிளம்பும் போதே ரெஃப்ரியோ நடுவுல வந்துட்டு யங் மாஸ்டர் ஹூ ஆம் யூஜின், நீங்க இந்த மேட்ச்ல இருந்து விட்ரா பண்றீங்களா? இவன் இப்படி கேட்டவனே ஹீரோவோ ஆமா நான் கெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நான் கெயின் பண்ணிட்டேன், சோ அதனால இதுக்கப்புறம் இந்த இடத்துல கெயின் பண்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுவும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு என்னோட தம்பியோட உயிரை லைன்ல வச்சு சண்டை போடுற அளவுக்கு இது ஒன்னும் கிராண்டான மார்ஷல் டோர்னமெண்டோ அப்படி ஒர்த்தியான டோர்னமெண்டோ கிடையாது, சோ அதனால இதுல இருந்து அபிஷியலாவே நான் வெளியே போறேன். இது சொல்லிட்டு ஹீரோவோ அவனோட ஃபேமிலியை பார்த்து பிள்ளைங்களா வாங்கடா கிளம்பலான்னு உடனே சீஃப் டூவோ ஓகே யங் மாஸ்டர் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. எல்டர் ஜோவும் ஹீரோவோட தம்பி கையை பிடிச்சின்னு யங் மாஸ்டர் கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இருங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேமிலியும் அங்க வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படி ஹீரோ கிளம்பும் போதே பாய்ஸ் நம்பர் வரும் நடுவுல வந்துட்டு டேய் தம்பி அதுக்கிட்ட இங்க வந்து கிளம்பிட்டியா, சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு நீயும் நானும் நீ மீட் பண்ணது விதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சோ அதனால ஏன் உன் வீட்டுல போய் நம்ம லைட்டா கட்டிங் போடக்கூடாது. இவரு இப்படி சொன்ன உடனே ஹீரோயினியும் யோ தாத்தா உனக்கு போத மண்டையில ஏறிச்சான்னு நான் ஊரா மூட்டு வீட்டுல போய் கட்டிங் அடிக்குவான்னு கேட்டுக்கிறேன். இவ இப்படி பதறும் போதே ஹீரோ அவரை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்டுட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பாய்சன் நம்பர் இருக்கு, அங்க என்ன வேலை, அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க இப்படி போறத பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே ஃபிளேம் வாக்லான் இதுல இருந்து வெளியே போறாங்களா, அண்ட் அதுவும் இல்லாம பாய்சன் நம்பரும் இங்க இருந்து கிளம்புறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சுத்தி இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசும்போதே அந்த சியோக்கு ஒண்ணு அவனை காட்டினா அவனும் அட்டச்சா இன்னைக்கு என்னோட ஃபன்னை இவனுக்கு மொத்தமா ரூயன் பண்ணிட்டானுங்க அப்படின்ட்டு அவன் கான்ல நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி கான்ல இருக்கும்போதே அவங்க அப்பனை காட்டினா அவனும் ஹீரோட ஃபேமிலி போறதான் பார்த்துட்டு இருக்கான். பாக்குறவனும் நார்மலா பாக்கல, அவனும் சும்மா சம கான்ல தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த நாய் பின்னாடி எதனா வேலை காட்ட போதா என்னன்னு தெரியல, அதை நம்ம போதான் பார்க்கணும். இவன் இப்படி கான்ல இருக்கும்போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மார்க்கெட்ல ஏதோ ஒரு 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த 3 பேரை பார்த்துட்டு மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே இது அவன் தானே, இது அவனுக்கு தானே அப்படின்ட்டு அவனுங்களை பார்த்துட்டு பயத்துல பதற ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி ஒரு மார்க்கெட்டே ஒரு 3 பேரை பார்த்து பயப்படுதே, யாரா அவ்வளவு பெரிய வாம்பயர் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அந்த 3 பேர்ல ஒருத்தனோ ஹிடன் டிராகன் ஆஃப் ஜீச்சாங்க. இன்னைக்குதான் அந்த ஹிடன் டிராகனோட கடைசி நாள், ஏன்னா என் கையாலே அவனோட கழுத்தை நெரிச்சு நான் இன்னைக்கு அவனை சாவடிக்க போறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லும் போது தான் தெரியுது இந்த 3 பேருமே ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கானுங்கன்னு. சரி, ஹீரோவே போட்டு தள்ள வந்திருக்கானுங்களே, இவன் யாரான்னு பார்த்தா இவன் சோசால் செட்டை சேர்ந்த ஆங் ஜோஆங், நம்ம இவனுக்கு வாய் வெட்டுன்னு பேர் வச்சுப்போம். அண்ட் இவன் கூட இருக்கிற இன்னொருத்தனும் பிரதர் நான் உன்னை நம்பிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அவன் உண்மையிலே டேஞ்சரஸான ஒரு ஆளு, அவனை மாதிரி ஒருத்தலாம் இந்த இடத்துல உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்ட்டு இவனும் சொல்றான். இவன் மூஞ்ச பார்த்த உடனே இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா இவன் யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ அதனால இவனோட பேரை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண போறது இல்ல, இவன் யாரா இருப்பான்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு. இவன் அப்படி சொன்ன உடனே அதை கேட்டு அந்த வாய் வெட்டும், அதை பத்திலாம் நீ கவலையே படாத, அதனால்தான் கிரிம்சன் ஸ்வாட் செட்ல இருந்து நம்மளோட பிரதரை இந்த இடத்துக்கு நான் கூட்டு வந்திருக்கேன், அவரு நம்ம கூட இருக்கும்போது இந்த ஜீச்சாங்ல ஒருத்தனால கூட நம்ம மேல கை வைக்க முடியாது, என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே பிரதர். இவன் அப்படி சொல்லும் போது இவன் கூட வந்த அந்த 3வது ஆளும் இதை கேட்டு சிரிச்சுட்டு அப்கோர்ஸ் நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த கிரிம்சன் ஸ்வாட் செட் ஒரு விஷயத்துல உள்ள வந்துட்டாலே அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க கவலை பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு பையனும் பயங்கர கான்பிடென்ட்டா சொல்றான். சரி, இவன் யாரான்னு பார்த்தா கிரிம்சன் ஸ்வாட் செட்டை சேர்ந்த ஜோ சோகாங். இவனுக்கு ஏற்கனவே என்ன பேர் வைக்க போறேன்ட்டு ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க, இவனோட பேர் வந்து கண்ணு வெட்டு. இவன் அப்படி சொன்ன உடனே அந்த சோசால் செட்டை சேர்ந்தவனுங்களும் ஆமாமா நீங்க இருக்கும்போது நாங்க எதை பத்தி கவலை பண்ணோம், வாங்க நம்ம போய் அவனுங்களை அச்சு சூற உள்ளா அப்படின்ட்டு இவனுக்கு கிளம்புறானுங்க. அங்க கிளம்பினவனுங்களும் எப்படி ஹீரோட கிளான் எது அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. இதுல அந்த வாய் வெட்டம் ஹீரோட கிளானோட கேட்டை பார்த்துட்டு இந்த கேட்டு என்னடா இந்த அளவுக்கு உளுத்து போயிருக்கு, விட்டா காத்துல இந்த கேட்டு தூள் தூளா போயிடும் போல, அப்படின்னா நம்மளுக்கு பெரிய வேலை எதுவும் இல்ல அப்படின்ட்டு அந்த கேட்டை லேசா வெட்டி வச்சதுக்கே அந்த கேட்டு தூள் தூளா போயிடுது. இவன் இப்படி கேட்டு ஓடிக்கும் போதே உள்ள பார்த்தா ஹீரோட சர்வன்ட் அவன் அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்கான். அவனும் இவனுங்களை பார்த்துட்டு டேய் தற்குறீங்களா, நீ யாரா ஊரா மூட்டு கிளானோட கேட்டை வச்சுட்டு இவ்வளவு நெக்கல உள்ள வந்து நின்னுட்டு இருக்கீங்க. இவன் இப்படி கத்துனவனே அதுல காண்டான அந்த வாய் வெட்டும் இந்த கேட்டு இந்த அளவுக்கு உளுத்து போயிருக்கவே உள்ள ஒருத்த கூட இருக்க மாட்டான்னு நினைச்சேன். பட் ஸ்டில் ஒரு சாதாரண வேலைக்காரன் நாய் நீ ஏன் முன்னாடியே உன்னோட குரலை ஒசத்தி பேசுறியா. இவன் அப்படி கொடூரமா சொல்லும் போதே அதை பார்த்துட்டு பயந்த ஹீரோட சவுண்டும் டே 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 இருங்கடா நான் சொல்றத கேளுங்கடா டே டே அப்படின்ட்டு பையன் பதறான். இவன் இப்படி பதறும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி எவனோ ஒருத்த வயித்தை தடவிட்டே வரான். வேற யாரு, நம்ம மொட்டை பிரதேசத்துல அண்ணன் மொட்டை தான். அவனும் கறி சாப்பிட்டாதான்டா சாப்பிட்டா மாதிரியே இருக்கு. இவன் இப்படி சொல்லும் போதே அதை கேட்டு குட்டி சொல்லுவோம் ஏன்டா மொட்டை டெய்லியும் தான்டா கறி தின்ற, ஏன் உனக்கு சலிச்சா போலியா. இவன் இப்படி கேட்ட உடனே மொட்டையை சிரிச்சுன்னு எது சலிச்சு போறதா, நான் சாவரப்ப கூட கறி தான்டா கேட்பேன், ஏன்னா எனக்கு கறி அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி கறியை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே காங்கம் பை த வே அந்த ஹவுஸ்ல இருந்த அந்த பொண்ணு அவ ரொம்பவே கியூட்டா இருந்தால அவளை பார்க்கும்போது செகண்ட் பிரதரோட டைப் மாதிரி தான் எனக்கு தெரியுது. செகண்ட் பிரதர்னா வேற யாரும் இல்ல நம்ம குட்டி சோறாதான். இவன் இப்படி சொன்ன உடனே அவனும் பதறிட்டே டே டே முட்டா பீஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கம்முனேறா அப்படின்னு இருக்கான். இவனுங்களும் இதெல்லாம் பேசிட்டு ஹீரோட கிளான் கிட்ட வந்துடுறானுங்க. இதுல அந்த மொட்டையும் கேட்டு உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இந்த கேட்டு நட இந்த நிலைமையில இருக்கு, எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கேட்டு இந்த மாதிரி ஒரு நாள் உடையும்னு, பட் இவ்வளவு சீக்கிரமாவா. இவனு இதை சொல்லிட்டு எதிரில் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அந்த 3 தற்குறிங்களுமே ஹீரோவோட சர்வன்ட்ட போட்டு அடிச்சு சொருவின்னு இருக்கானுங்க. இதுல அந்த வாய் வெட்டும் மொட்டை பிரதேச பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா அதுவும் இல்லாம இந்த மாதிரி வீக்கான ஆளுங்கள் எல்லாம் உங்க கிளானோட காடா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இதுதான் நடக்கும். வெல் உங்க கிளானோட ஓனரே ஒரு சிக் பேஸ்டர், அப்படி இருக்கும் போது அவனுக்கு கீழே இருக்க நீங்க எப்படி இருப்பீங்க. இவன் இப்படி சொல்லும் போதே சைட்ல இருக்க கண்ணு வெட்டும் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், கிரீன் ஃபாரஸ்ட சேர்ந்தவனுங்க எல்லாம் இந்த ஃப்ளேம் வாக்லான் கூட கை கோத்துறானுங்கன்ட்டு. இவனுங்களை பார்க்கும்போது அது உண்மை மாதிரி தான் தெரியுது. இவன் இப்படி சொல்லும் போதே வாய் வெட்டும் ஆமா ஆமா இவனுங்களை பார்த்தாலே தெரியல அதெல்லாம் உண்மைதான் போல. இவனுங்க இப்படி சொல்லும் போதே மொட்டை பிரதேசம் காட்டினா கேங்கோ டே சவுண்ட் பையா அந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போதே மொட்டையும் அவனை பார்க்கும் போது அவனுங்களுக்கு போ பண்ற மாதிரி எனக்கு தெரியல. மொட்டை இதை சொல்லும் போது அதை கேட்டு அந்த வாய் வெட்டும் கேட்க சிரிக்க ஆரம்பிச்சான். அவனும் சிரிச்சுட்டே இது அவன் என் முன்னாடி போ பண்ணிட்டு இருக்கானா, உங்களெல்லாம் பக்கத்துல பார்க்கும் போது தான்டா தெரியுது, உங்களெல்லாம் பார்த்தா வாரியர் மாதிரி தெரியல ஜோக்கருங்க மாதிரி தெரியுது முட்டா பீசுங்களா அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போதே குட்டி சொல்றமோ அந்த கும்பல்லே பையன் தான் கொஞ்சம் சூடு கையே அவன் காண்டாவ ஆரம்பிச்சிடறான். அவனும் டே அன்னகார மொட்டை இவனுங்க கிட்ட எதை கேட்கறதா இருந்தாலும் நம்ம லேட்டா கேட்டுக்கலாம், ஏன்னா இவனுங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் எனக்கு என்னமோ சரியா பண்ணல, அதனால பிரதர்ஸ் உங்க எல்லாரோட வெப்பனையும் வெளியே எடுங்க. இப்படி குட்டி சோறவும் அப்படியே டெரரா சொல்லும் போதே அதை பார்த்துட்டு
அந்த ஒத்தக்கண்ணனும் நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தனா இந்த 4 பேருமே இதுக்கு முன்னாடி எனக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு இவனும் இப்பதான் இவங்க யாரு அப்படின்ற விஷயத்தையே கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த 4 மொட்டைங்களும் இப்பதான் அவனுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி டீமன்ஸ் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறானுங்க. சும்மா பாஞ்சிட்டு வரானுங்க. அவனுங்க கண்ணை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கொடூரமா வந்துட்டு இருக்கானுங்கன்னு. இவனுங்க இப்படி அவனுங்களை அட்டாக் பண்ண வரும்போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிளைமேக்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த எபிசோடு எவ்வளவு தரமா இருக்க போகுதுன்னு. சோ அதனால நான் எந்த ஒரு ஸ்பாய்லரும் இப்ப பண்ண போறது இல்ல. நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றீங்க. அண்ட் இந்த வீடியோ யாரும் லைக் பண்ண பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் சீக்கிரமா வீடியோ போடணும்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். கரெக்டா?